அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். நம்ம 48வது அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து அங்கே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கான பதற்ற சூழ்நிலைகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த 48வது அப்டேட்டில் தாக்குதல்கள் குறையவில்லை, மிரட்டல்களும் குறையவில்லை. இடையில் ஓடி வந்து ஹமாஸ் ஈரானுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஈரான் நினைப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் மீசை முளைச்சிருச்சான்ற மாதிரி தான் நினைப்பாங்க. யாருக்காக இந்த யுத்தத்துக்குள்ளே நுழைஞ்சாங்களோ, பட் அவங்களே ஓடி வந்து இந்த கருத்தை சொல்கிறாங்கன்றது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, மறுபடியும் ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த தீவினோட நிலைமை என்னாக இருக்கிறது, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன, ஈராக்கில் வந்து பெரிய அளவுக்கு தீயாக பரவிடுச்சு. அது ரீஜனல் யுத்தமாகவே மாறிடுச்சு. ஈராக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அமெரிக்காவுடைய எம்பசி வந்து ஃபுல்லாக தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக நேட்டோவில் ஒரு குடியிருப்பு வாசிகள், அதாவது நேட்டோவுடைய வீரர்கள்லாம் தீவிரவாதிகளை ஒழிப்பதற்காக ஒரு பெரிய முகாமிட்டு அங்கே பெருசாக அங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த குடியிருப்பு மீதும் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதனால் யுத்தகலம் நீண்டு கொண்டே இருக்கிறது, பரபரப்புகளும் நீண்டு கொண்டே இருக்கிறது, தாக்குதல்களும் குறையவே இல்லை. ஸோ வீடியோக்குள்ள பார்க்க முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஹமாஸ் வந்து ஈரானுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. நான் ஹமாஸ் கிட்ட போகிறதுக்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். வடகொரியானுடைய தலைவர் கிம் ஜாங் அன் அவர்கள் வந்து இன்றைக்கி ஜப்பான் பக்கத்தில், அதாவது சர்வதேச கடல் பகுதியை நோக்கி தான் ஒரு பெரிய ஏவுகணை சோதனை வந்து பண்ணுறாங்க. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை சோதனை. பட் இது வந்து 10 கண்டம் பாயன்றாங்க. 10 கண்டம் இல்லை, 15 கண்டம், கிட்டத்தட்ட ஏலியனே போய் அடிக்குன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை. பட் இந்த மாதிரி சமயத்தில் அவர் ஏவுகணை சோதனை செய்வது என்பது போரின் உச்சக்கட்டம், பரபரப்பு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர் போயிட்டு ஈரானுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி கடுமையாக களத்தில் நுழைய போகிறாரு. ஏன்னா அவருடைய எம்பசியை தாக்கல் நடத்திட்டாங்க. பதற்றம் பதற்றம் பதற்றம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பார்த்துருப்பீங்க. எந்த பதற்றமாக இருந்தாலும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அன் அவர்கள் உள்ளே வந்து கலந்துக்க மாட்டார். எந்த ஒரு நாடுமே இது வரைக்கும் உள்ளே கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நொடி வரை இல்லை, அடுத்த நொடி வரை கூட கிடையாது. இப்போதைய சூழ்நிலையில் இது மும்முனை தாக்குதலாக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேறு ஒரு நாடுகள் இன்னும் தலையிடவில்லை. அதற்கான வாய்ப்புகளும் வெகு குறைவாக தான் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, தொடர்ந்து அமெரிக்காவும் ஜப்பானும் ஒரு சில கூட்டு இராணுவ பயிற்சி அந்த இடத்துல மேற்கொள்றது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வந்து ஒரு சோதனை செய்கிறார். அந்த சோதனை வந்து பெருசாக எஸ்கலேட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அன் அப்படின்னாவே கொஞ்சம் ஒரு பரபரப்பின் உச்சத்தில் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ அவர் கண்டனங்கள் தெரிவிப்பார், எல்லாம் தெரிவிப்பார், கடும் கண்டனம் தெரிவிப்பார். அவர் யுத்தத்துக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் 100 இல்லை, 300% நான் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதனால் அதை பதற்றத்தை அப்படியே கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு, இந்த ஒட்டுமொத்த இந்த யுத்த காலமும் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 12 அப்படின்னா ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொன்று மறுபடியும் பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனது தான் இந்த யுத்தத்துக்கான தொடக்க நிலை. ஒரு சிலர் சொல்லலாம், உனக்கு என்ன தெரியும், வரலாறை பற்றி உனக்கு என்ன தெரியும், இது அப்போ ஸ்டார்ட் பண்ணல, எப்பயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எப்போ இல்லை, அது எத்தனை வருஷம் இல்லை ஏலியன் காலத்தில் ஸ்டார்ட் ஆனால் கூட சரி. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம், அதை மட்டும் தான் நான் பேசுகிறேன். மறுபடியும் 300 வருட வரலாறையோ இல்லை 400 வருட வரலாறையோ நான் இந்த இடத்துல பேசலை. இந்த யுத்தத்துக்கு மிக முக்கிய காரணம், இதுக்கு முன்னாடி 12 நாள் தாக்குதல், இது எல்லாத்துக்கும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ், அதுக்கு முன்னாடி கூட இனிஷியல் ஸ்டேஜை விட்டுருங்க. இது எங்கே காரணம் அப்படின்னா அங்கே தான் காரணம். ஹமாஸுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா ஓடி வந்தாங்க, ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய தலைவர்கள் அடித்தாங்க, ஹவுதிகள் ஓடி வந்தாங்க, ஹவுதிகளை அடித்தாங்க. இங்கே 2 பேரை அடித்ததுனால இடையில் ஈரான் வந்தாங்க, ஹெஸ்புல்லாவை அடித்ததுனால எதனா வார்த்தைகள் முத்தி தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் அப்படியே முட்டி மோதி வந்துடுச்சு. இப்போ என்னென்னா ஹமாஸ் ஓடி வந்து ஈரான், ஏன் நீங்கள் வந்து அண்டை நாடுகளை தாக்கல் நடத்துகிறீங்க, அண்டை நாடுகள் மீது, நம்ம நட்பு பங்காளிகள் மீது நீங்கள் தாக்கல் நடத்துறது வந்து சரியில்லை, கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்ல வரல, தவிர்க்கலாம், தவிர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரானுக்கு என்ன தோணுன்னா, இலை கோட்டசாமி என்னங்க சத்தம், நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு இந்த இடத்துல வந்து நினைப்பாங்க மனசுக்குள்ளே. பட் பார்க்கலாம். ஆனால் பெரிய அளவுக்கான ஒரு அட்வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஈரான் கொஞ்சம் அண்டை நாடுகளில் தவிருங்கன்றார். ஏன்னா ஹமாஸ்ன்ற ஒரு நாடு, ஹமாஸ்ன்ற மாதிரி காசான்ற ஒரு நாடு கட்டி எழும்பணும் அப்படின்னா எங்கள் அரபு நாடுகளோட கூட்டமைப்போட உதவிகள் தேவை, ஈரானோட உதவியும் தேவை. பட் இப்போ சூழ்நிலைகள் பார்த்தா ஈரானும் அரபு நாடுகளும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இன்னும் ஒரு 15 நாள் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரியும். அவங்க அந்த தீவுகள் மீது அமெரிக்கா அடிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க மறுபடியும்
அரபு நாடுகளோட ஒட்டுமொத்த எண்ணெய் கிணறுகளும் அடிக்கும் போது என்ன ஆகுன்னா இது ரெண்டாக உடையும். இது உடைஞ்சிது அப்படின்னா எங்கள் ஹமாஸுடைய கனவும் உடைஞ்சிரும். அது இதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. நாங்களே பிரிஞ்சு கிடக்கிறோம் போலே அங்கே நீடுவாங்க. இது இஸ்ரேலுக்கு சாதகமாக போயிடும். அதாவது ஈரான் தொடர்ந்து அரபு நாடுகளை அடிக்க அதனால் ஹமாஸ் ஓடி அண்ணா வேணாண்ணே, ஏண்ணே நம்ம பங்காளிகள்லாம் அடிக்கிறீங்க அண்ணே, கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணே அப்படின்ற ஒரு டைலாக்கை சொல்லியிருக்காங்க. பட் ஈரான் இதுக்கு பதில் தகவல் என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம அமெரிக்காவுக்கான எதிர்ப்பலைகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. அவங்களோட இராணுவ தலைமை தளபதி அமீர் ஹடாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய பெருங்கடலில் ஈரானுடைய IRIS டீனா போர்க்கப்பலை தாக்கி அழித்த அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்காமல் விடவே மாட்டோம். அதில் மரணமடைந்த வீரர்கள் ஈரானிய கடற்படை வரலாற்றில் தைரியத்துடன் அடையாளமாக போற்றப்படுவார்கள் இன்னும் பேசியிருக்காரு. ஏன்னா அவங்களுடைய இருந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போது சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த பேச்சுவார்த்தையே ஒரு பக்கம் நடந்தால் கூட இதற்கான பதிலடிகள் நிச்சயம் இருக்குன்றாங்க. தொடர்ந்து ட்ரம்ப் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஈரான் ஜெயிச்ச மாதிரியும், நாங்கள் ஏதோ எங்கள் கமிட்மெண்ட்டை அச்சீவ் பண்ணாத மாதிரியும், ரெஜிம் சேஞ்ச் ஆகாத மாதிரியும் ஏதோ தொடர்ந்து ஃபேக் நியூஸ்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எச்சரிக்கை தான், அமெரிக்கானுடைய இராணுவத்தால் ஈரானை முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஈரான் இராணுவமும் அதன் ஆட்சியுடன் தொடர்புடையவர்களும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தங்கள் நாட்டில் எஞ்சி இருப்பதை காப்பாற்றிக் கொள்வதே புத்திசாலித்தனம். ஏனெனில் அங்கு எஞ்சி இருப்பது மிக குறைவே என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, மீறி இருக்கிறதாவது ஆயுதங்களை போட்டு காப்பாற்றுங்க, இல்லைனா எல்லாத்தையும் நாங்கள் நிர்மூலமாக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நாங்கள் தோக்கலை, முழுமையாக அழிக்க போகிறோம். அடுத்த 2 வாரம் மிக முக்கிய வாரம், அந்த 2 வாரம் நாங்கள் தாக்கல் நடத்தலைன்னா நீங்கள் நிறுத்தணுன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா உங்களை நான் பிரித்து மேயாமல் விட மாட்டேன், நான் அடிக்கிற அடியில் நீங்களே இந்த ஏரியா விட்டு ஓட போகிறீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இவங்க அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுடைய யுத்த காலத்தில் குறுக்கா அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி குறுக்கா அந்த ஈராக்குடைய ரெசிஸ்டன்ஸ் உள்ள கடுமையான ஒரு தாக்குதலை நிகழ்த்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அங்கே நடந்த தாக்குதலில் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த குர்திஸ்தான் ப்ராவினன்ஸ் பக்கத்தில் ஈராக்கை ஒட்டி இருக்கக்கூடிய இறப்புகள் மட்டும் 112 சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்கிறாங்க. 112 பேர் இறந்து போயிருக்காங்க. இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஈரானில் இறப்புகள் நாம் பார்த்துருக்கோம், லெபனானில் இறப்புகள் பார்த்துருக்கோம், இஸ்ரேல் இறப்புகள் பார்த்துருக்கோம், அமெரிக்க இராணுவ வீரர்கள் இறந்துருக்காங்க. ஆனால் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஈராக்குள்ளார 112 பேர் இறந்து போயிருக்காங்க. ரொம்ப நம்ம நிலைமையோட சீரியஸ் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அதனால தான் இன்றைக்கி காலையில் கூட சொல்லியிருந்தேன், இத்தாலி அங்கே இருக்கக்கூடிய படையை கொஞ்சம் பேக் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை கூட அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குர்திஸ்தான் ரீஜியனில் மொத்தம் 2 இடங்கள் மிக முக்கிய இடங்களாக இருக்கிறது. ஒன்று எர்பில், இன்னொன்று பாக்தாத். எர்பில் பக்கத்தில் தான் அமெரிக்க நிலைகள் இருக்கிறது. பாக்தாத்தில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. பட் எர்பில் பக்கத்தில் இன்னொரு நிலைகள் இருக்குது. அங்கே கம்ப்ளீட்டாக க்ரீன் ஜோன். நேட்டோனுடைய படைகள் கொஞ்சம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, ஈராக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தாக்கல் நடத்துவதற்கு கூட்டுப்படைகள் அங்கே இருக்குது. அங்கே தங்கியிருந்த குடியிருப்பு வாசிகள், அதாவது இராணுவ வீரர்களோட குடியிருப்பு வாசிகள் மீது ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒன்று. 2வது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி, அமெரிக்காவோட எம்பசி மீது தாக்கல் நடத்தப்பட்டு மேலே எரிஞ்சிட்ருக்கு. இத்தனைக்கு அங்கே என்னது சீராம் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படி கண்டினியூஸாக சுடும் வந்ததுன்னா. அந்த சீராம் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் மீறி ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இதை ரெசிஸ்டன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஹெலிபேட் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக, அதாவது அந்த குடியிருப்பு வாசிகள்லாம் இருக்காங்கல்ல, அங்கே ஒரு உயர்ந்த கட்டிடத்தில் ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி இருந்தது, அதை தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாகவும், இன்னொன்று மேலே இருக்கக்கூடிய சும்மா ஒரு டோம் மாதிரி இருந்திருக்கு, அந்த ரெடோம்னு சொல்லிட்டு அது பாதிப்புக்குள்ளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஈராக்குள்ளார அமெரிக்காவுடைய எம்பசி தாக்கல் நடத்தப்பட்டிருப்பது என்பது இன்னும் ரொம்ப சீரியஸாக பார்க்கப்படுகிறது ஈராக்குள்ளார. அதுவும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 150 மில்லியன் ஈராக்கினுடைய தினார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்க வீரர்கள் குடியிருப்பில் எங்கெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்களோட இருப்பிடங்களெல்லாம் காட்டி கொடுப்பவர்களுக்கு, ஒரு வீரர்கள் நாங்கள் தாக்கல் நடத்தி கொல்லப்பட்டால் அது காட்டி கொடுத்தவருக்கு 150 மில்லியன் தினார் வரைக்கும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். தினார் இல்லை, அது பேர் என்னது, தினார் தான், ஈராக் தினார் நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பயபுள்ள அவரு உயிரோடு இருந்தால் தானே, யாரு காட்டி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. பட் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை புரிகிறது. அடுத்து அந்த கார்க் ஐலாண்ட் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எல்லா ஊடகங்களும் பயங்கர சின்சியராக பேசிகிட்டு இருக்காங்க.
20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய தீவுலாம் இல்லை, ஒரு குட்டி தீவு தான். அங்கே ஒரு நாளைக்கு 7 மில்லியன் பேரல், அதாவது 70 லட்சம் பேரல் வந்து ஃபர் டேவுக்கு டர்ன் ஓவர் ஆகக்கூடிய இடம். அதாவது கொண்டு வந்து எண்ணெய் கிடங்குகள் அந்த இடத்துல வைக்கக்கூடிய பகுதியை இந்த எண்ணெய் கிடங்குகள்லேருந்து கொண்டு போகிறது. அதாவது ஈரானுடைய 90% க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து இந்த வழியாக தான் பாஸ் ஆகிட்டுருக்கு, இந்த தீவு வழியாக தான் போயிட்டுருக்கு. அதற்காக அது ஹப், அதாவது உற்பத்தி செய்கிற நிலையங்கள் கிடையாது. அது மோஸ்ட் ஆஃப் த ஆயில் டிரான்ஸ்போர்ட் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் தான் வந்துட்டுருக்கு. இன்னைக்கு காலையில் நடந்த தாக்குதலில் அந்த மேப் மாதிரி டாட்டாக போட்டிருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு காலையில் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட பதிவு. இது ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள், இராணுவ நிலைகள் இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் பகுதின்றதுனால அவங்க கட்டமைப்பு, ஐஆர்ஜிசியோட கட்டமைப்பு வந்து மிக அதிக இராணுவ வீரர்கள் அங்கே நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியும் கூட. ஏன்னா அவங்க ரிசோர்ஸே முக்கிய ரிசோர்ஸே அங்கே தான் இருக்குது. அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பகுதியில் ஐஆர்ஜிசி இராணுவம் இந்த பகுதியில் அடித்த உடனே சரி ஒருவேளை பக்கத்தில் ஏதாவது பரவிடுச்சான்ற மாதிரி பதற்றம் காலையிலேருந்து தோன்றியது. அதுக்கு ஈரான் தரப்பில் சொல்லிட்டாங்க, இல்லை சேஃபாக தான் இருக்குது, எண்ணெய் கிடங்குகள்லாம் சேஃபாக தான் இருக்குது, ஏன்னா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் நாங்கள் இல்லையா, அது ஓகே தான்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அந்த தீவு நாங்கள் தாக்கல் நடத்தக்கூடாது அப்படின்னா இனி அவங்க எடுக்கிற முடிவு தான், அதாவது ஈரான் எடுக்கிற முடிவு தான், எந்த ஒரு எண்ணெய் கப்பல்கள் மீதும் தாக்கல் நடத்தக்கூடாது அப்படின்றதுல மறுபடியும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி காலையிலிருந்து எண்ணெய் கப்பல்கள் மீது எதுவும் தாக்கல் நடத்தலை, ஏன்னா வந்தால் தானே தாக்கல் நடத்துறதுக்கு எதுவும் வரல. ஆனால் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அந்த சுத்திகரிப்பு நிலையம் தாக்கல் நடத்துறதுக்கு பார்க்க போகிறதுக்கு முன்பு இந்த கிஷ் ஐலாண்ட் சொல்லிட்டு இன்னொரு ஐலாண்ட் இருக்குது ஈரானில். அந்த கிஷ் ஐலாண்டு மீது தாக்கல் நடத்தினதுக்கப்புறம், அதாவது அமெரிக்கா தாக்கல் நடந்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் அந்த ஏரியாவை பயன்படுத்த முடியாத அளவுக்கு எப்படி அடிச்சிருக்காங்கன்ற பதிவுகளும் பார்க்க முடியுது. சரி, இப்போ ஏன் நம்மளால் வந்து பெருசாக ஈரான் நடத்திய தாக்குதலை வந்து அதிகமாக நம்மளால் வந்து சொல்ல முடியறதில்ல அப்படின்னா, இந்த வரைபடத்தை பாருங்கள், இந்த சார்ட்டை பாருங்கள். மார்ச் 13ஆம் தேதி 27 ட்ரோனும் 7 பேலஸ்டிக் மிசைல்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாகவே ஈரான் வந்து பயன்படுத்தியது அவ்வளோதான். ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் இருந்த ஆயுதங்களை விட இப்போ அவங்க தாக்கல் நடத்தப்படுகிற ஆயுதங்கள் குறைந்து கொண்டே வருது. அதாவது அவங்கக்கிட்ட இருப்பு குறைவா இருக்கா இல்லையான்றது கான்செப்ட் இல்லை, இவங்க பதில் தாக்குதலே பாருங்கள் குறைஞ்சிருக்கு. 27 ட்ரோனும் 7 பேலஸ்டிக் மிசைல்ஸ் தான் ஏவி இருக்காங்க. அந்த 7ல் கரெக்டாக 3 அனுப்புகிறாங்க, இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாங்க. நைட்டு 1, 4 மணி நேரம் கேப்பில் 1, அந்த 3மே அவங்க கொத்து குண்டுகளாக அனுப்புகிறாங்க. அதனால் அதை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஏதாவது அனுப்புனாங்களான்னா எதுவுமே அனுப்பலை. இப்போதைக்கு கொஞ்சம் நிசப்தமாக இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது வேவ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அதனால் அந்த ட்ரோனோட எண்ணிக்கைகளும் பெரிய அளவுக்கு குறைஞ்சதுனால அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய டெக்னாலஜியை கொண்டு வந்து இறக்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களா, ப்ளூம்பர்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த மாதிரியான மிடில் ஆன்டி ட்ரோன் வந்து அவங்களே அமெரிக்கா வைத்திருக்காங்களாம். இது ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து $14,000. ஆனால் ஈரான் அனுப்புகிற ட்ரோன் வந்து $20,000 மேலே இருக்கும். ஸோ அதை விட நம்மளது கம்மி தான். அதனால் இது ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது கொண்டு வந்து களத்தில் விட்டுருக்காங்களாம். இதுக்கப்புறம் ஓகே தானே. ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து கொஞ்சம் ஓவராக சீன் போடுற மாதிரி அமெரிக்கா ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா பெருசாக ஏதோ அவர் தான் வந்து ஐரோப்பா நாடுகளை காப்பாற்றுற மாதிரியும் உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னதாக தகவல் வருது. ப்ளூம்பர்க் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா எங்ககிட்டே இருக்குது, எல்லா ரிசோர்ஸும் இருக்குது, ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னா போகிற இடத்துலலாம் இதே தானே, போகிற இடத்துலலாம் நான் வந்து அரபு நாடுகளை காப்பாற்றுறேன், அவங்களால முடியல, நாங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் பார்த்தியா, நாங்கள் ரஷ்யாவுக்கு வந்து டஃப்பு கொடுக்குறோம், நாங்கள் இல்லைனா ஒன்றும் இல்லை, ஐரோப்பானாலும் நான் தான் காப்பாற்றுன்ற டைலாக் சொல்லி இப்போ அமெரிக்காவுக்கு எரிச்சல் வந்திருக்கு. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது, நம்ம தான் உலகத்தின் வல்லமை பிடித்த இராணுவம், நம்ம ஒரு கதையை விட்டுட்டுருக்குறோம், இவர் இடையில் ஓடி வந்து குறுக்கா கவுசிக்கு வந்த மாதிரி நான் தான் இவங்களே காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நினச்சி பாருங்களேன், அமெரிக்கா ஒரு பில்டப், நான் இல்லைனா உலகத்தின் பயங்கர வலிமையான இராணுவம் நான் எல்லாம் உலகமே இல்லை அப்படின்னு திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்கா ஓடி வந்து சார் உங்களையே நாங்கள் தான் சார் காப்பாற்றுறோம், அந்த ட்ரோன் நான் தான் சார் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும், எல்லோரும் கெக்க பொக்குன்னு சிரிப்பாங்களா, சிரிக்க மாட்டாங்களா? அதனால் அமெரிக்கா வந்து நீ கொடுக்குறன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு வந்து உதவி பண்ணலாம் சொல்லாதுன்றாங்க. நான் என்ன இந்த இடத்துல கேள்வி கேட்குறேன்னா, அப்போ அமெரிக்கா
இந்த ஒரு கதையை சொல்கிறதே உனக்கு இவ்வளோ எரிச்சலாக இருக்கே, போகிற இடத்துலலாம் அக்கில் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு 7 போரை நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, வெதர் அது நீங்கள் நிறுத்துனீங்களா நிறுத்தலையா இல்லை நீங்கள் தான் நிறுத்தினங்களா கூட இருக்கலாம். ஆனால் போகிற இடத்தெல்லாம் டெய்லியும் இதை சொல்லி அதை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளை எவ்வளோ நீங்கள் வருத்தப்பட வச்சுருப்பீங்கன்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் ஜெலன்ஸ்கி சொல்லுவார். இன்னும் 10 வருஷத்துக்கு சொல்லுவார். அவங்க பேரன் வந்து கூட சொல்லுவார், நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்களோ பார்க்கலாம், நம்ம கூடியிருந்த இது தகவலுமே கூட. இப்போ சவுதி அரேபியா இருக்குல்ல, சவுதி அரேபியா வந்து காலையிலே திடீர்னு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, அங்கே ரீஃபில்லிங் டேங்கர், வீடியோ பதிவு பாருங்கள், அங்கே லேடி பைலட் தான், இப்படி தான் அவங்க ரீஃபியூல் பண்ணுவாங்க ஒவ்வொரு போர் விமானத்துக்கும். அந்த ரீஃபியூல் டேங்கர் தான் வந்து தாக்கலுக்கு இலக்காக்கப்பட்டது. அங்கே ஈராக்கில் விழுந்து வெடிச்சது, 6 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ திடீர்னு மதியம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய பேட்ரியாட்டிக் மிசைல்ஸை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் 2ல் எதுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு சம்திங் பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா மொத்தமே அவங்க அனுப்புனது 7 பாலஸ்டிக் ஏவுகணைகள், 7ல் 2 இல்லை 3 இஸ்ரேலுக்கு அனுப்பிட்டாங்க. மீதி 4 பக்கம் இருக்குது. 4ல் 1 சவுதிக்கு அனுப்பியிருக்கலாம். மீதி ஆல்மோஸ்ட் துபாய் அந்த கத்தார் எல்லாமே கொஞ்சம் நைட் டைமில் அப்பப்போ, அதாவது 1 மணி நேரம் கேப் 2 மணி நேரம் கேப்பில் ஒரே ஒரு ட்ரோன் அனுப்புகிறாங்க. ரொம்ப கான்சன்ட்ரேட்டராக உடனே அனுப்பாமல் அப்படியே கோட்டாவின் அடிப்படையில் அலாரம் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒன்றா அனுப்பிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ சவுதி அரேபியா என்ன இழந்திருக்காங்க அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவலாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, 2 பகுதி, அதாவது டேப்ரீஸ் என்ற ஒரு பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக எவகேட் பண்ண சொன்னாங்க. எவகேட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உரிமை அப்படின்ற இன்னொரு பகுதி இருக்குது. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து அதாவது 8:30 AM, அங்கே ஈரானுடைய நேரப்படி 8:30 AMக்கு ஒரு தாக்கல் நிகழ்த்துறாங்க. ஆனால் திடீர்னு இப்போ அங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி நிலநடுக்கம் வந்த மாதிரி, ஒரு 2 பாயிண்டில் வந்த மாதிரி நாங்கள் உணர்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ என்ன விதமான ஆயுதங்களை சோதனை செஞ்சாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்தால் தான் தெரியும். பெரிய அளவுக்கு ஷேக் ஆகிருக்கு, அந்த ஏரியாவே வந்து ஒரு மாதிரி நடுங்கிருக்கு, மண்ணோட மண்ணாக வந்து நடுங்கிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை இல்லை டேப்ரிஸில் ஒரு அணு நிலை இருக்குது, அங்கே உள்ளுக்குள்ளே ஏதாவது இதாச்சா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப ஒரு சீரியஸாக பார்த்துட்ருக்காங்க. நான் உங்களுக்கு மேபி அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். நான் நேற்றைய ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அவனோட நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பாதிப்புகள் அவங்க குறிப்பிடப்படுகிற விஷயம் என்ன, தெஹரனை சுற்றி கையை மடக்கி இருக்கிறத வந்து போராட்டம் பண்ண படத்தை சுற்றியும் வந்து தாக்குதலை நிகழ்த்திட்டு இருக்காங்க. அந்த கோம்ன்ற பகுதி, அராக்ன்ற பகுதி, அப்புறம் அந்த கரமன்ஷான்ற பகுதியில் போராட்டமும் நடந்தது, அங்கே பக்கத்தில் தாக்கல் நடந்தது. அஸ்வாஸ், அதாவது இவங்க என்ன பண்ணாங்க, ஒட்டுமொத்த ஈரானையும் இஸ்ஃபஹான்லேருந்து மேலே ஃபுல்லாக இஸ்ரேல் பிரிச்சுக்கிட்டாங்க, கீழே ஃபுல்லாக அஸ்வாஸ்லேருந்து பேந்தர் அப்பாஸ் ஃபுல்லாக கீழே இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. மாறி மாறி தாக்குதல்களை நிகழ்த்திட்டு இருந்தாங்க. இந்த தாக்குதலில் நேற்று வந்து தெஹரன் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு அட்டாக் வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்கிறது கூடுதல் தகவல். அது வந்து நாளைக்கு தான் வரும். ஏன்னா இந்த மேப் அப்டேட் வந்து அதிகபட்சம் நைட்டு 12 மணி வரைக்கும் தான். அவங்க நடத்தினது பார்த்தோம்னா பெரும்பாலான தாக்குதல் வந்து இந்த அதிகாலை 3 to 4 மணிக்கு நடத்துகிறாங்க, எல்லாம் 1 மணிக்கு மேலே நடத்துகிறாங்க. பெரும்பாலான இவங்க அனுப்புறதா இருந்தாலும் அவங்க அனுப்புறதா இருந்தாலும் கொஞ்சம் நிசப்தமாக இருக்கிற நேரமாக பார்த்து தான் தாக்கல் நடத்துகிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இதுவரை ஈரான் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா 56 கல்ச்சர் சைட்டு கம்ப்ளீட்டாக வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்திய நேரப்படி ஒரு 2 மணிக்கு வந்து யுஏஇயில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஆஃப் போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கு, கொஞ்சம் புகை வந்த மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் அவங்க தீவுகள் மீது தாக்கல் நடத்தும் போது இந்த வரைபடம் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான வரைபடம். இதில் நம்ம பார்க்குறது இதுதான் ஒட்டுமொத்தமான எண்ணெய் கிடங்குகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள். அது இல்லாமல் அமெரிக்கானுடைய நிறுவனங்கள் மட்டும் 22 பக்கம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக 24 அவங்க பொட்டன்ஷியலாக டார்கெட் வைக்க போகிறாங்க. இதில் இது வரைக்கும் அவங்க தாக்குதல் நிகழ்த்தினது பார்த்தோம்னா 4 தான் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க, 5 சைட்டு இதில். ஆனால் 24ல் 5 சைட்டு மட்டும் தான் கை வச்சுருக்காங்க. மீதி இருக்கிற சைட் வந்து ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் வைத்திருக்காங்க. அதில் கை வச்சது என்னென்னா ராஸ் டனூரா, சவுதி பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதுவும் பக்ரைன் பக்கத்தில் ஒரு ஆயில் ரிஃபைனரி, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் 2, ராஸ் டனூராவும் பக்ரைனில் இருக்கிறத மட்டும்தான் அவங்க எண்ணெய் இதில் கை வச்சுருக்காங்க சொல்லிட்டு. யுஏஇயில் ஒன்றும், ஓமன் பக்கத்தில் ஒரு ஃபியூஜரா இப்போ தாக்கல் நடத்தியிருந்தாங்க. இப்பயும் அடிஷ்னலாக
இப்போ அந்த இடத்துல பற்றி எரிஞ்சிட்டு இருக்குன்றாங்க. இந்த நிலைகளை தவிர மீதி 24 எண்ணெய் கிணறுகள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. இதுதான் இந்த அரபு நாடுகளுடைய முக்கிய ஆதாரங்கள் என்று சொல்லப்படுகிற எண்ணெய் கிணறுகள் மீதி எல்லாமே. அப்புறம் கத்தாரில் ஒன்று ராஸ் லஃபான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. மீதி பெரும்பாலும் அப்படியே இருக்குது. ஈரான் ஒன்றொன்றாக குறிவைக்கப்படும். இதில் பெரும்பாலான நிறுவனங்கள் அமெரிக்காவை சார்ந்த நிறுவனங்கள். எக்ஸான் மொபைல்ஸ் அதிகமான அளவுக்கும், ஷேவ்ரான் போன்ற நிறுவனங்கள், அப்புறம் சவுதி அரேபியா அவங்களுக்கு தனியாக அரம்கோ நிறுவனங்கள், இது எல்லாமே இருக்குது. இனி வருகின்ற காலங்களில் அவங்க தீவுகளை கை வைத்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் மிக முக்கியமாக உலகத்தில் ஒரு 20% அது என்னது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறுகளை அடிக்க போகிறாங்களா, இல்லை அதுக்குள்ளே அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறாங்களா, யாருக்கு யார் டஃப் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது வருகின்ற அடுத்த 2 வாரம் ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. ஏன்னா இதை சார்ந்து உலக பொருளாதாரமும் அமைந்திருக்கிறது, இந்திய பொருளாதாரமும் அமைந்திருக்கிறது. இந்தியா, சீனா போன்ற நாடுகள் நம்மலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எண்ணெய் கிணறுகள் நம்ம காட்டினால 24 இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்ம பெரும்பாலும் அட்லீஸ்ட் 40%க்கு மேலே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சப்போஸ் ஒன்று அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அடுத்து விலையேற்றம் எந்த அளவுக்கு இருக்கும், இதை அமெரிக்கா எந்த அளவுக்கு தடுக்க போகிறாங்கன்றது தான் இனி நெக்ஸ்ட் 2 வீக்கில். ஏன்னா ஏற்கனவே இப்பயே இந்த எண்ணெய் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் இந்த சாட்டை பாருங்கள், இதில் 3000லேருந்து 5000 கிலோமீட்டர் அதிகமாக வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு தான் போகிறாங்க. இப்போ ஆப்பிரிக்கா நாடுகளை சுற்றிட்டு தான் போகிறாங்க. யாருமே சூயஸ் கேனலையோ இல்லை இங்கே வேறு எங்கேயும் பயன்படுத்தலை இப்போது நிலைமைக்கு வர்றதும். என்ன காரணம் அப்படின்னா, வழக்கமாக அந்த சூயஸ் கேனல் வழியே போவாங்க. பட் இன்னைக்கு காலையிலேருந்து ஹவுதிகளும் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி எதுக்கு வம்பு நம்மளுக்கு, ஏன்னா பக்கத்தில் போனால் அட்டாக் பண்ணிடுவாங்கன்றதுனால. ஏன்னா ஹவுதிகள் ஈரானோட ரொம்ப மோசமான ஆளுங்க அந்த கடல் விஷயத்தில் தாக்கல் நடத்துறதில்ல. அதனால் இப்பயே சுற்றி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு கப்பல்களுக்கும் எக்ஸ்ட்ரா 1 மில்லியன் பக்கம் லாஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சூயஸ் கேனல் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க, இப்போ சீனாவுடைய யுவானை பே பண்ணி யாரெல்லாம் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க பில்லு மட்டும் காட்டினா போதுமா அவங்க விட்டுறாங்களாம். அதாவது ஒரு சின்ன போட் மாதிரி வருவாங்களாம், தட்டி இலே பில்லு காட்டலே அப்படின்னா அவங்க பில் அங்கே பாருங்கள் அப்படின்னு காட்டினா போதுமா நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணுவாங்களாம் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியில். இன்றைக்கி காலையில் அந்த லொக்கேஷன் பார்க்க முடிஞ்சது. நம்ம இந்தியானுடைய ஷிவலிங்க் என்ற கப்பல் 40,000 டன் எல்பிஜி ஆல்மோஸ்ட் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியை கடந்து இந்த பக்கம் வந்திருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு நாளைக்கு வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாட்களாக இருக்கிறது. அது வரைக்கும் ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே கூட யாராவது குரங்க சேட்டை பண்ணாலும் பண்ணுவாங்க தாக்கல் நடத்துறதுக்கு. பட் இது நம்ம இந்தியாவுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு கப்பல் கொண்டிருக்கிறது 40,000 டன் எல்பிஜி. அது இல்லாமல் இன்னொரு கப்பலுமே நடாதேவின்னு சொல்லிட்டு அதுவுமே கிட்டத்தட்ட வழி விட்டுட்டாங்கன்றாங்க. இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை கடந்து ஈரான் வழி விட்டதாக அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் கொண்டிருக்கிறது. அதுவுமே இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுடைய போர்க்கப்பல் போயிட்டு தான் அந்த ஸ்பாட்டுக்கு போய் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா இல்லை, இன்னும் இந்தியாவுடைய போர்க்கப்பல் நம்முடைய எல்லை பகுதிக்கு வந்தால் தான் நம்ம பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம். பட் இப்போ எந்த பாதுகாப்பு இல்லாமல் இப்போது நிலைமைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா தொடர்ந்து அந்த கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்குது, அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. பட் இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். லெபனானில் தொடர்ந்து இப்போ ட்ரோன் தாக்குதல்களும் பெரிய அளவுக்கு குடியிருப்புகளை நோக்கி ஐஆர்ஜிஸ்ன்ற மாதிரி ஹெஸ்புல்லா இருக்கக்கூடிய நபர்களை வைத்து தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் கூட ஹெஸ்புல்லானுடைய முக்கிய நபர் ஒருத்தர் ஈராக்குக்கும் ஹெஸ்புல்லாவும் தொடர்பு படுத்தக்கூடிய நபர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹெஸ்புல்லா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இதுவரையும் நாங்கள் 8 இடங்களை குறி வைத்து தாக்கல் நிகழ்த்தியிருக்கோம்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காலையிலிருந்து. ஆனால் லெபனானுடைய பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய ஷாமோனான்ற பகுதியும் இன்னும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளை மொத்தமாக ஒரு 10லேருந்து 15 இடத்த கிளைம் பண்ணியிருக்காங்க. முன்னேறுகின்ற இராணுவ டேங்குகள் மீதும் வீரர்கள் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. கண்டிப்பாக 2 வீரர்கள் இறந்து போயிருப்பாங்கன்ற மாதிரி ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த யுத்தத்தினால இதுவரை ரெஃப்யூஜிஸ் ஐநா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3.2 மில்லியன், அதாவது 32 லட்சம் மக்கள் ஈரான்லேருந்து டெம்பரரியாக அந்த குறிப்பிட்ட பகுதி தெஹ்ரான்லேருந்து வெளியேறி இருக்காங்க. மற்ற சிட்டிஸை நோக்கி போயிருக்காங்க. தெஹ்ரானில் இப்போ பெரும்பாலும் மக்கள் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும், லெபனான்லேருந்து 8,22,000 மக்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். அதான் நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிரியா வழியாகவும் ஒரு 78,000 பேர் உள்ளே போயிருக்காங்களாம் அகதிகளாக. 24,000 பேர் ஈரான்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே போயிட்டு
கிட்டத்தட்ட தஞ்சமடி இருக்காங்களாம். ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போயிட்டு தஞ்சமடைகிறதுக்கு ஆக நீங்கள் ஈரான்லேயே இருந்துக்கலாம். மற்ற எந்த நாடாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆப்கானிஸ்தானை சொல்கிறேன். அதுவும் நீங்கள் பெண் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டால் படிக்கக்கூடாது, ஒன்றும் பண்ண. ஈரான்னா கூட நல்லா எஜுகேட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் மற்ற அடக்குமுறைகள் இருந்தால் கூட நல்லா படிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை. நிறைய மினிஸ்டர்ஸ் லெவலில் கூட நிறைய பேர் இருக்காங்க ஈரானில். ஆனால் ஆப்கானிஸ்தான்லாம் சுத்தம் மோசம். அதுக்கு அவங்க அங்கேயே கூட இருந்திருக்கலான்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இதுவரை இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தகவல் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். நெதர்லாண்டில் ஆம்ஸ்டர்டாமில் வந்து ஜியூஸ் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் ஒரு குண்டு வெடிப்பு தாக்குதல். பெரிய அளவுக்கு லவுட் எக்ஸ்ப்ளோசிவாக வந்திருக்கு. யார் தாக்கல் நடத்துகிறாங்கன்னு தெரியல. இதே நெதர்லாண்டில் ஒரு 4 நாளைக்கு முன்பு ஜியூஸ்னுடைய, அதாவது இஸ்ரேலுடைய எம்பாசிடருக்கு வெளியில், தூதரகத்துக்கு வெளியில் ஒரு குண்டு வெடிப்பு தாக்கல் நிகழுது. நெதர்லாந்து என்னப்பா பெரிய குண்டு வெடிப்பு நபர்கள் அதிகமாக இருப்பாங்க போல், அடிக்கடிக்கு குண்டு வெடிப்பு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கிறது கூடுதல் தகவல். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.